வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகள் வாழ்வில் வெந்நீரை பாய்ச்சும் பாஜக, அதிமுக அரசுகளை கண்டித்து தென்முனையில் கிளம்பும் அறவழி போராட்ட உணர்வு தீ நாடு முழுவதும் பரவட்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் எழுதும் மடலில் நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை உள்ளது என்ற அரிய நிலையை பயன்படுத்தி மக்கள் நலனிலும் அவர் வாழ்விலும் அக்கறை செலுத்தாமல் ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய தொழிலாளர்களின் வேலையின்றி பட்டினியால் வாடச் செய்து ஊர் ஊராக அலைய வைத்து நூற்றுக்கணக்கானவர்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமான மத்திய பாஜக அரசு தற்போது விவசாயிகளின் வாழ்க்கையுடன் விபரீத விளையாட்டு நடத்தும் வினோதமான மசோதாக்களை நிறைவேற்றி சட்டமாக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளை புறந்தள்ளி மாநிலங்களவையில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றம் குறித்து முறையான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்திய போதும் அதனை பரிசீலிக்காமல் நிராகரித்து குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரில் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக அவையின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது அனைத்து தரப்பிலும் கடும் கண்டனத்தை உருவாக்கியுள்ளது என்றும் நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டை பாதிக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எந்த மொழி பேசும் மக்களை பாதிப்பதாக இருந்தாலும் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க உடனடியாக குரல் கொடுக்கும் இயக்கம் திமுக என்கிற வரலாறு இப்போதும் தொடர்வதை பொதுமக்கள் அறிவர். நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாய பெருமக்களை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து அவர்களை அடிமைப்படுத்தும் மத்திய பாஜக அரசின் வேளாண் மசோதாக்கள் சட்டமாவதையும் நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை இரண்டு அவைகளிலும் கடுமையாக எதிர்த்து திமுக என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சியின் உறுப்பினர்களும் உறுதியுடன் எதிர்த்ததாக அவர் கூறியுள்ளார். விவசாய பெருமக்களை பாதுகாத்திட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைந்த போராட்டங்களை முன்னெடுக்கவும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற அனைத்து கட்சி கூட்டம் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தும் உங்களில் ஒருவனான தான் தலைமை ஏற்க பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் பொன்முடி ஆகிய முன்னோடிகளுடன் தோழமை கட்சி தலைவர்களான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திராவிடர் கழக பொருளாளர் வி. குமரேசன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம்.ஹெச். ஜவஹருல்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈ.ஆர். ஈஸ்வரன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் பங்கேற்று விவசாயிகளின் நலன் காக்க ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வேளாண்மை சம்பந்தப்பட்ட 3 மசோதாக்களை கொரோனா பேரிடர் காலத்திலும் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் அவசரமாக நிறைவேற்றி சட்டமாக்கியுள்ள மத்திய பாஜக அரசும் அதன் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த சட்டங்களால் விவசாய பெருமக்களுக்கு நன்மை விளையும் என்றும் அவர்களின் வாழ்க்கை நிலை பாதுகாக்கப்பட்டு பன்மடங்கு உயரும் என்றும் விளக்கம் அளிப்பதுடன் அரசு செலவில் மக்கள் வரிப்பணத்தில் பத்திரிகைகளுக்கு பக்கமாக விளம்பரங்களையும் அளிக்கிறார்கள். ஊடகங்களில் விளம்பரம் செய்தால் பொய்யை உண்மையாக்கி விடலாம் என மத்திய பாஜக அரசு நம்புகிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, கொரோனா ஊரடங்கு கால அறிவிப்புகள் இவை அனைத்திலும் பிரதமரும் மத்திய பாஜக அமைச்சர்களும் அளித்த வாக்குறுதிகளுக்கு நேர்மாறாக அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளோ பொதுமக்களோ இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று கூறியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களின் வாயிலாக விவசாயிகளின் வருமானம் 2 மடங்கு ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. ஆனால் இந்த சட்டங்களினால் இதுவரை கிடைத்த வருமானத்தையும் இழக்கப் போகிறார்கள் இந்திய விவசாயிகள் என்பதே உண்மையான ஆனால் கசப்பான நிலவரம் என்றும் மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்துள்ள விளம்பரத்தில் தேன் தடவி தரப்பட்டிருக்கும் நஞ்சு என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேளாண் மசோதா குறைந்தபட்ச ஆதார விலையை எதுவும் செய்யவில்லை என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை உண்டு என்று குறிப்பிட்டு எந்த பிரிவும் வேளாண் சட்டத்தில் இல்லை. குறிப்பாக எம்எஸ்பி என்ற சொற்றொடரே
இச்சட்டத்தில் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மை என்றும் தெரிவித்துள்ளார். மண்டி முறை உள்ளபடியே தொடரும் என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தால் முதலில் பலியாவது மண்டிகளும் வேளாண் விளைபொருட்கள் விற்பனை ஒழுங்குமுறை கூடங்களும் உழவர் சந்தைகளும் தான் என்பது உண்மை நிலை என்றும் தெரிவித்துள்ளார். வேளாண் மசோதா விவசாயிகளுக்கு சுதந்திரம் வழங்குகிறது என்று விளம்பரத்தில் கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதிக விலை கிடைக்கும் சந்தைகளில் தங்களின் விளைபொருட்களை விற்கும் சுதந்திரத்தை விவசாயிகளிடமிருந்து பறிக்கிறது. பண்ணை ஒப்பந்தம் கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் விவசாயிகளை அடிமையாக்குகிறது. அடிமைகளுக்கு ஏது சுதந்திரம் என்பதுதான் உண்மை என்றும் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தமானது விவசாயிகளின் முன் நிர்ணய விலையை பெறுவதற்கு ஏதுவாகும் என்று விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது முற்றிலும் பொய் என்றும், அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் மூலம் பதுக்கல் ஊக்குவிக்கப்பட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் விளைபொருட்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் பதுக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று தாராளமடம் செய்யப்பட்டுவிடும். ஆகவே அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து பதுக்கி வைத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபம் பெற அனுமதிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். விவசாயி எந்த நிலையில் ஒப்பந்தத்தை திரும்பப் பெறும் சுதந்திரமானவராக இருப்பார் என்று விளம்பரத்தில் கூறப்பட்டாலும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்பந்தத்தை திரும்பப் பெறும் உரிமை இருக்கிறது. ஒப்பந்தத்தை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போக முடியாது என்பதுதான் உண்மை என்றும் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகள் பெரும் பலன் பெறுவர். மேலும் அவர்கள் நிச்சய லாபங்களுடன் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணத்தின் பயன்களையும் பெறுவர் என்று விளம்பரம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது பச்சை பொய். ஆன்லைன் சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டுமே பயன்பெறும். சிறு விவசாயிகள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுவார்கள். தொழில்நுட்பம் கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் பயன். கழனிகளில் சேற்றில் இறங்கி ஏர் ஓட்டி வியர்வை சிந்த உழைத்து கொண்டிருக்கும் சிறு விவசாயிகளுக்கு எப்படி பலனளிக்கும்? ஆகவே முழுக்க முழுக்க இந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாக்கி விவசாயம் மட்டுமே தெரிந்த 85% மேற்பட்ட பாமர விவசாய பெருமக்களை வேதனையில் ஆழ்த்தி அவர்களை ஒழித்து கட்டும் சட்டம் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பாஜக அரசின் பயனேதுமற்ற இத்தகைய சட்டத்திற்கு நேர் எதிராக விவசாயிகளின் நலன் காக்க தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சி காலத்தில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தொடங்கப்பட்டு அதன் வாயிலாக உணவு தானியங்கள் அரசாங்கத்தால் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்து உழவர்கள் தங்கள் நிலங்களில் பயிரிட்டு வளர்த்த காய்கறிகள், கீரைகள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்வதற்கு உழவர் சந்தைகளை திமுக அரசு உருவாக்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன் காக்கும் செயல்பாடுகளில் மாநில அரசாங்கமே முன்னிற்க முடியும் என்பதை தமிழகம் நிரூபித்து பொது விநியோகத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்தி நியாய விலை கடை வழியாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிட முடியும் என காட்டி வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியின் போது பொது விநியோகத்துறையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என தமிழகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என பிற மாநில அரசுகளுக்கு ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதையும் தலைவர் மு.க.ஸ்டாலின் நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய பாஜக அரசின் எந்த ஒரு சட்டமும் மாநில உரிமையை பறிப்பது போல வேளாண்மை சட்டங்களும் மாநிலங்களின் உரிமையை பறிக்கின்றன. அதனால் எதிர்க்கட்சியான திமுக இதனை முழுமையாக எதிர்க்கிறது. ஆளுங்கட்சியான அதிமுக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொண்டு மிச்ச காலத்தை ஓட்டுவதற்காக விவசாயிகளுக்கு துரோகம் செய்து மசோதாக்களை ஆதரித்து வாக்களித்து அவை சட்டமாக துணை நின்றுள்ளது என்றும் கூறியுள்ளார். வேளாண் மசோதாக்களால் ஆபத்து என்பதை அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் தனது உணர்வை மறைக்க முடியாமல் வெளிப்படுத்தி இருப்பதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்சார்பு கொள்கை என்று வானவில் போல வண்ண வண்ணமாக வார்த்தை ஜாலம் காட்டிக்கொண்டு தன்மானத்துடன் வாழும் இந்திய விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றி இருக்கும் பாஜக அரசையும் அதற்கு துணை போன விவசாயி வேடம் போடும் அடிமை அதிமுக அரசையும் கண்டித்து திமுகவும் தோழமை கட்சியினரும் விவசாய அமைப்பினருடன் இணைந்து நின்று செப்டம்பர் 28 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதையும் தலைவர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள், நகராட்சி மற்றும் ஒன்றியங்களில் கொரோனா கால விதிமுறைகளையும் பாதுகாப்பு நெறிமுறைகளையும் கடைபிடித்து நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுப்ப வேண்டிய முழக்கங்கள் தலைமை கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவற்றை துண்டறிக்கைகளாக அச்சிட்டு விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் வழங்கி விவசாயிகளின் வாழ்க்கையை அதல பாதாளத்தில் தள்ளும் பாஜக, அதிமுக அரசின் துரோகங்களை அம்பலப்படுத்துங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். திரும்ப பெறு பாஜக அரசே, மோடி அரசே, விவசாயிகளை வஞ்சிக்கும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு. ஓய மாட்டோம், விவசாயிகள் நலன் காக்கும் வரை ஓய மாட்டோம். வீழ்வது நாமாக இருப்பெனும் வாழ்வது விவசாயிகளாக இருக்கட்டும். எதிரானது பாஜக அரசின் வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரானது. பாஜக அரசின் வேளாண் சட்டம் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அனுமதியோம் கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்த்திடும் பாஜக அரசின் வேளாண் சட்டத்தை அனுமதியோம். பதுக்கலுக்கு பாதை வகுக்கும் மோடி அரசின் சட்டத்தை அனுமதியோம். எதிர்த்திடுவோம். நுகர்வோருக்கு எதிரான வேளாண் சட்டத்தை எதிர்த்திடுவோம். ஏழை நடுத்தர வர்க்கத்தின் உணவு பாதுகாப்பை நாசமாக்கிடும் வேளாண் சட்டத்தை எதிர்த்திடுவோம். ஏழை மகன் என்று சொல்லியே ஏழைகளை வஞ்சிப்பதா? விவசாயி வேடதாரி எடப்பாடி விவசாயிகளை ஏமாற்றுவதா? தோலுரிப்போம். பாஜக, அதிமுக கூட்டு மோசடியை தோலுரிப்போம். ஆர்ப்பரிப்போம். விவசாய நாடாம் இந்தியாவை கார்ப்பரேட் கையில் கொடுப்பதை எதிர்த்து ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் விவசாயிகளே, வாருங்கள், உங்களுடனான ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள் மக்களே, வாருங்கள், நம் மண்ணை காக்க வாருங்கள் என்கிற முழக்கங்கள் போர்ப்பாட்ட 8 திசையும் அதிரட்டும் என்று தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 28 நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் விவசாயிகளின் பங்கேற்புடன், பொதுமக்களின் ஆதரவுடன் மத்திய மாநில அரசுகளின் வஞ்சகத்தை அம்பலப்படுத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் தென்முனையில் கிளம்பும் அறவழி போராட்ட உணர்வு தீ நாடு முழுவதும் பரவட்டும். நன்மை தராத சட்டங்கள் பொசுங்கட்டும். உலகத்தாருக்கு ஆணியாம் உழவர்களை போற்றட்டும். விவசாயிகளின் வாழ்வு மலர்ந்து மனம் பெறட்டும் என்றும் உங்களில் ஒருவன் மடலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.